வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மகிட்ட எவ்ளோ டெக்னாலஜி இருக்கு இல்லையா? பட் இவ்ளோ டெக்னாலஜி இருந்துமே, இன்னும் இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யமான நிகழ்வா இருக்கட்டும், இல்ல திகில் சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாமே நடந்துகிட்டு தாங்க இருக்குது. ஏன் ஈவன் தோ ரேப்பிடோ ஓட்டுற பைக் டிரைவருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி டிரைவரு, அப்புறம் Zomato, Swiggy ஓட்டுற அவங்களுக்கு இந்த மாரி எல்லாத்துக்குமே அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது பாரபட்சமே இல்லாம நடந்துகிட்டு இருக்குது. இவ்ளோ டெக்னாலஜி இருந்து இப்பவே இந்த லெவலுக்கு அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். இந்த 90ஸ் காலகட்டம், இல்ல அந்த 2000 காலகட்டம்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த காலகட்டத்தில வாழ்ந்த மக்கள்லாம் எந்த லெவல்ல ஒரு அமானுஷ்யத்த ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா, அவங்க சும்மா நடந்து போனாலே இரவு நேரத்தில அது பார்க்கறதுக்கு அமானுஷ்யமா தாங்க இருக்கும். ஏன்னா, ஒரு சரியான சாலையோ, இல்ல சாலை விளக்குகளோ எதுவுமே இருக்காதுங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தான். பட் என்னன்னா, அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு உண்மையான திகில் அமானுஷ்யமான பேய் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல அது எப்படி நடந்திருக்கு தெரியுமா? ஈவன் தோ அந்த சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பெண்மணி, அவங்க இப்போ உயிரோடவே இல்ல. ஸோ, அப்ப ஒருத்தங்க உயிர எடுக்கிற லெவலுக்கு அந்த அமானுஷ்யமான விஷயம் இவ்வளோ தூரம் அமானுஷ்யமா, ஆக்ரோஷமா இருக்குமா? அப்படிங்கிறது தான். இது எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த சம்பவத்த என்கிட்ட ஷேர் பண்ணவங்க வேற யாரும் இல்ல. என்னோட ரொம்ப நெருக்கமான, பாசமான அக்கா தான். பட் என்னன்னா, அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உயிரோடு இல்ல. ஸோ என்ன நடந்துச்சு இங்க வேற கண்ணு வேற கலங்குது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். அவங்க அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்படி நான் இப்போ உங்ககிட்ட அப்படி நான் ஷேர் பண்றேங்க. எந்த ஒரு ஒளிவுமறைவும் இல்லாம நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, அங்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். இருங்க எனக்கு வாயே திணறுதுங்க. ஸோ இந்த மாரி யார் ஸ்டோரியை சொல்லும்போது எனக்கு திக்கு திணறுனது இல்ல. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அப்படி. சரி ஓகே. டாபிக் மாற்றி போக வேண்டாம். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். 2த்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சிருங்க. அண்ட் இந்த மாரி தினம் நான் புதுசாக ஒரு அமானுஷ்யமான பேய் கதையை நான் போட்டுட்ருப்பேங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க டேரெக்டாக இன்னைக்கான சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்தில், குறிப்பாக 1995 அந்த ஒரு காலகட்டம் நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள்னு பார்க்கும்போது, மல்லிகா அப்படிங்கிற ஒரு 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய ஃபேமிலி மெம்பருக்கு தான் அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா இன்னொரு நபர் யார் வரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மல்லிகாவுடைய கிளாஸ்மேட்டான சுமதி அப்படிங்கிற இன்னொரு பெண்ணு வராங்களாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த மல்லிகாவுடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த கரூர்லேயே ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கரமான விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் மல்லிகாவுடைய ஃபேமிலிங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் விவசாய லேண்டில் ஒரு 2 ஏக்கர் மட்டுமே ஃபுல்லாக மல்லிப்பூ சாகுபடி தான். ஃபுல்லாக மல்லிப்பூ தான். இந்த மல்லிகாவுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்கூல் முடியுதோ அப்போல்லாம் நேராக தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வர வேண்டியது. பாட்டி வீடு எங்கே இருக்குன்னா, அந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக மல்லி தோட்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தோட்டத்துக்கு நடுவில் அழகாக ஒரு சின்ன ஒரு கிராமத்து வீடு மாதிரி வீடு தான் பாட்டியோட வீடுங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோன்னா மல்லிகா வந்துடுவாங்க. வந்துட்டு சனி ஞாயிறு ஃபுல்லாக லீவாக பாட்டி வீட்டிலே இருந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த திங்கள் டு அந்த வியாழன் வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்காங்களாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் எப்பவும் போல் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க என்னென்னா, மல்லிகா அப்படிங்கிறவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த கையோட என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே மல்லிகாவுடைய வேலை என்னென்னா, வந்த கையோட டெய்லி பேகை வச்சுட்டு ஈவினிங் போல் அந்த பூ பறிக்கிறதுக்கு அங்கெல்லாம் நிறைய பேர் பூ பறிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கவங்க, அறுவடை பண்ணுறவங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டு இந்த மல்லிகா அப்படிங்கிறவங்க போய் பூ பறிக்கிறது வழக்கமாங்க. ஏன்னா அந்த ஈவினிங் நேரத்தில் நிலா அப்படி சூரியன் மறைஞ்சு நிலா வரும்போது அந்த மல்லிப்பூவுடைய வாசம், ஒரு மல்லிப்பூவே நமக்கு எவ்வளோ தூரம் ஸ்மெல் அடிக்கும். அப்போ ஒரு 2 ஏக்கர் ஃபுல்லாக மல்லிப்பூனா அது எந்த லெவலில் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காகவே பார்த்தீங்கன்னா மல்லிகா அப்படியே அவங்க கூட சேர்ந்து பூ பறித்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் நேரத்தில் ஈவினிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரது வழக்கமாக வச்சுருக்காங்களாங்க. அப்படி தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்ன மல்லிகா தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு ஈவினிங் போல் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சதும் வந்திருக்காங்களாங்க. அப்படி வந்தவங்க காஃபியை குடிச்சிட்டு உடனே நான் மல்லிப்பூ பறிக்க போகிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடையை தூக்கிட்டு போக, உடனே அந்த பாட்டி செல்லம்மாள் அப்படிங்கிறவங்க மல்லிகாவை நிப்பாட்டி, அம்மா அன்றைக்கி நீ போவேண்டாம், அன்றைக்கி யாரும் பூ பறிக்க வரலை, நீயும் போவேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லியிருக்காங்களாம். ஏன் என்ன ஆச்சு பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, இல்லை இன்னைக்கு கடைசி வெளியாக இருக்குது, ஸோ அதனால் போக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஊரில் கோவில் திருவிழா கால் நாட்டியிருக்காங்க, அதனால் இன்றைக்கி யாருமே பூ பறிக்க வரல பார்த்துக்கோ, ஸோ அதனால் நீயும் போகாத, நல்லதில்லை, அதுவும் கருக்கல்ல இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை போகிறது நல்லதில்லம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த மல்லிகை அதை கேட்டுட்டு, பாட்டி உங்கள் மூட நம்பிக்கையெல்லாம் தூக்கி தூர போடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றில் நான் எப்பவும் போல நான் வரதே இந்த பூ பறித்து இந்த இயற்கையோட சந்தோஷமாக இருக்கதா, இது கூட உங்களுக்கு பொறுக்காதா, நான் போயிட்டு உடனே சீக்கிரம் வந்துருந்தேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மல்லிகை என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டியுடைய வார்த்தைகளை மீறி என்னென்னா அந்த தோட்டத்துக்குள்ளே பூ பறிக்க போயிருக்காங்களாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, யாருமே இல்லை தான் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது. ஆனால் திடீர்னு தோட்டத்துக்குள்ளேருந்து ஒரு சத்தம், ஏ மல்லி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம்.
இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் மல்லிகாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக். என்ன யாருமே இல்லைன்னு சொன்னாங்க, யாரோ என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே நிற்கிறது மல்லிகாவுடைய கிளாஸ்மேட்டு சுமதிங்க. அந்த பொண்ணு அங்கே நின்று பூ பறிச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே வந்துட்டு மல்லிகா சுமதியை பார்த்து, ஏன் சுமதி என்னாச்சு, நீ எப்போ வேலைக்கு சேர்ந்த பாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லிகா சுமதிக்கிட்ட கேட்கும் பொழுது, இல்லைப்பா நான் வந்துட்டு டெய்லி வேலை செய்ய வரல, இப்போ திருவிழா வரப்போகுது இல்லையா அடுத்த வாரம் ஊரில், அதனால் வந்துட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு வாரம் மட்டும் வந்து பூ பறிச்சு கொடுத்துட்டு போனால் எனக்கு கைச்சலில் கொஞ்சம் ரூபா வரும், திருவிழாவில் வந்துட்டு நிறைய வந்துட்டு மிட்டாய் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம், அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சுமதி சொல்கிறாங்களாங்க. ஸோ உடனே ஓகே அதுவும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி பரி பரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன சுமதியும் மல்லியும் சேர்ந்து அந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு மல்லிப்பூ ஃபுல்லாக பறிச்சிட்டு இருந்திருக்காங்களாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் ஆகிட்டே இருக்குது, இருட்டிக்கிட்டே இருக்குது, இருட்ட வந்துட்டு அவங்க பூவை பறிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு 7:30 மணிக்கிட்ட நல்லா இருட்டிருச்சுங்க. இருட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது, சுமதி அப்படிங்கிற பொண்ணு உடனே மல்லியை கூப்பிட்டு, மல்லி உனக்கு அது கேட்குதா பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன எனக்கு எதுவும் கேட்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லிகா சொன்னதும், இல்லை நல்லா கேட்டுப்பாரு எனக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுமதி குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. மல்லி என் கூட வா யாரும் ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னன்னா சுமதி வந்துட்டு மல்லிகாவை கூப்பிட்டு நேராக ஓடுறாங்களாம். மல்லிகாவும் என்னாச்சுன்னு தெரியும், இவ வேற யாரும் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மல்லிகாவும் இப்போ வந்துட்டு சுமதி பின்னாடி நேராக வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி ஓடுறாங்க தோட்டத்தில் அந்த மல்லி தோப்பையே தாண்டி ஓடிட்டு இருக்காங்க. அந்த 2 ஏக்கர் மல்லி தோட்டம் சொல்லியிருந்தேங்க பாருங்க, அதையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஓட்டினா என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி ஒரு விஷயம், ஒரு கிணறு தான் வச்சுக்கோங்களேன், கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்களாங்க சுமதி. இப்போ சுமதிக்கும் மல்லிகாவுக்கும் வந்துட்டு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னென்னா மல்லிகா வந்துட்டு சுமதி ஏன்டி இவ்வளோ தூரம் பறக்க ஓடி வந்த, அங்கே யாருக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை, இவ்வளோ தூரத்தில் இருந்தால் உனக்கு எப்படி சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக வந்துட்டு மல்லிகை கேட்டுகிட்டே இருக்காங்களாங்க. அதாவது வந்துட்டு என்னென்னா நிலவு வெளிச்சத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கும்மருட்டாக இருந்துகிட்டு இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து மல்லிகை டார்ச் வேறு எடுத்துகிட்டு வரல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சுங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சுமதி பார்த்தா எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் அந்த கிணறுக்கு பாருங்கள், கிணறுக்கு அந்த பக்கம் வந்துட்டு உள்ளே எட்டி பார்த்துட்டே இருந்திருக்காங்களாங்க. உடனே மல்லிகா இங்கே இருந்துட்டு, சுமதி உனக்கு என்ன தாண்டி தெரியுது, ஏன்டி இப்படி பறக்க ஓடி வந்த, என்னாச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கிணத்தை பக்கம் சுமதிங்கிறவங்க எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அந்த டைமில் சுமதியோட கழுத்தை ஏதோ கருப்பு கலரில் வந்துட்டு கை பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு, நல்லா நிலவரிசத்து தெரிஞ்சிருக்குதுங்க. அடுத்த ஒரு செகண்டில் வந்துட்டு சுமதி வந்துட்டு மல்லிகான்னு இப்படி திரும்பி இருக்காங்களாம். திரும்ப மறுநொடி பார்த்தீங்க விட்டு அந்த சுமதியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே இழுத்து கிணத்துக்குள்ளே யாரோ கொண்டு போன மாதிரி வந்துருக்குதுங்க. இப்போ மல்லிகா பறக்க நேராக ஓடி கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துருக்காங்க. கிணத்துல தண்ணி இருக்கிறது கூட தெரியல, அந்த லெவலுக்கு கும்மருட்டாக இருந்திருக்குதுங்க. ஸோ ஏன்னா நில வெளிச்சத்தில் கூட வந்துட்டு என்ன கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்க தெரியல, அந்த லெவலில் இருட்டாக இருந்திருக்குது. உடனே பயந்து போன மல்லி பார்த்தீங்க வந்துட்டு அப்படியே அங்கேயே வந்துட்டு மல்லிப்பூ பறிச்சிட்டு இருந்த கூடையெல்லாம் கீழே போட்டுட்டு பறக்க நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்களாம். ஓடி வந்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி அதை பார்த்தோன்னா அந்த பாட்டி எங்கே இருந்துட்டு இருந்தவங்க, உனக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது என்ன, சீக்கிரம் வாங்க சொன்னால் வரமாட்டியா, யார் பையில தனியாக அந்த காட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு, என்ன சத்தம் வேறு கட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லியை பார்த்து அந்த பாட்டி கேட்டிருக்காங்களாங்க. உடனே வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட மல்லி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல், ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன பாட்டி எதை ஆல்ரெடி வந்துட்டு போகக்கூடாது வையோட சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம வேறு அது மூட நம்பிக்கைன்னெலாம் சொல்லிட்டு போயிருக்கோம், இப்போ ஏதாச்சும் சொன்னோம்னா வந்துட்டு பாட்டி நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு மல்லிகா வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் பயந்த மணிக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிடாம கூட நேராக வந்துட்டு அந்த ரூமில் போய்ட்டு இப்படி காலை ரெண்டையும் மடக்கிட்டு ஒரு மாதிரி குத்து வச்சு பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்களாங்க. அந்த பயம் அவங்களுக்கு வந்துட்டு அப்படி குளிர் ஜுரம் வர லெவலுக்கு பயங்கரமான பயமாயிருச்சு போல், அப்படி வரைச்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணனே தெரியல, பாட்டிட்டு சொல்லிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்களாங்க. ஏன்னா எதுவுமே தெரியல இல்லையா. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ மல்லிகா உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஜன்னல் வழியா, ஸோ மல்லி என்னை காப்பாற்றி, என்னை மூச்சு முட்டுது, மல்லி என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டுங்க, அந்த சுமதி சவுண்டு விட்ட மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. இது எப்போ நடக்குதுன்னா மல்லிகா வந்துட்டு ஒரு 7:30-8 மணிக்கிட்ட திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா மல்லிகாவுக்கு தூக்கமே வரல, நைட்டு ஒரு 11:30 மணி 12 மணிக்கிட்ட தான் இப்போ என்னென்னா மல்லி என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுமதி கூப்பிடுற மாதிரி வந்துட்டு அந்த மல்லிகாவுக்கு வந்துட்டு சவுண்டு கேட்குதுங்க. அந்த ஜன்னல் வழியாக சவுண்டு கேட்குது. இப்போ மல்லிகா வந்துட்டு அந்த ஜன்னலை திறந்துட்டு பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்தா அந்த தோட்டம் மட்டும் தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியலைங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. இப்போ மல்லிகை என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்துட்டு, ஓகே கிணத்துக்குள்ளேருந்து ஏற முடியாமல் தான் ஒரு வேளை வந்துட்டு சுமதி தவிச்சிட்டு இருக்கா போல், நம்ம போய் எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அந்த பாட்டி வீட்டில் இருந்து டார்ச் இருக்கும் பாருங்க, அந்த டார்ச் எடுத்துகிட்டு பாட்டிக்கு தெரியாமல் பொறுமையாக கதவை திறந்து நேராக வந்துட்டு தோட்டத்துக்குள்ளே திரும்ப வந்துட்டு மல்லிகை வந்துட்டு நடந்து போயிருக்காங்களாங்க. அப்படி போகிறாங்க நேராக வந்துட்டு அந்த கிணத்துக்கிட்டே போயிருக்காங்களாம். கிணத்துக்கிட்ட போயிட்டு கிணத்துக்குள்ளே டார்ச் அடித்து பார்த்துருக்காங்க, எந்த ஒரு யாரையுமே காணோம். நார்மலாக கிணத்துல தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாந்தமாக தண்ணி இருந்திருக்கே தவிர்த்து அங்கே வந்துட்டு யாரும் இருந்ததுக்கான அடையாளமோ இல்லை கிணறு வந்துட்டு இப்போ யாராச்சும் உள்ள கள்ள தூக்கி போட்டால் கூட ஒரு மாதிரி அலம்பும் தெரியுமா, அந்த மாதிரி எந்த ஒரு அலம்பல் கூட இல்லைங்க. கிணறு ஒரு சாந்தமாக அமைதியாக இருந்துட்டு இருக்குது.
உடனே வந்துட்டு மல்லிகாவும் என்ன பண்ணுறாங்க, அங்கே நின்றுட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு சுமதி வேறு எங்கேயாச்சும் போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுமதி சுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக கிணத்தை சுற்றி எல்லா இடமும் தேடி பார்த்துருக்காங்களாங்க. எங்கேயுமே வந்துட்டு சுமதியை காணுமாங்க. அதே சமயத்தில் என்ன ஆகிருக்குன்னா, ஒரு மாதிரி மல்லிப்பூ ஸ்மெல்லுங்க. அதுவும் நார்மல் ஸ்மெல் இல்லை, அழுகி போன மாதிரி மல்லிப்பூ ஸ்மெல்லு. இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல இதுவரைக்கும் மல்லிகா தன்னுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 11ஆம் கிளாஸ் படிக்காங்கன்னு எத்தனை வயசு இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அத்தனை வயசு காலகட்டம் வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லை அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணதே இல்லையா. அந்த மாதிரி ஒரு அழுகி போன மல்லிப்பூ ஸ்மெல்லு வந்திருக்குதுங்க. அந்த ஸ்மெல்லால் வந்துட்டு அந்த மல்லிகாவால் நிற்கவே முடியல. வயிற்றை பரட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வாமிட்டு வர மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. உடனே மல்லிகா என்ன பண்ணியிருக்காங்க, மூக்கை பொத்திட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்களாங்க. வீட்டுக்கு ஓடி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வீட்டு வாசலில் வந்துட்டு கால் எடுத்து வைக்கும்போது திரும்ப அந்த சுமதியோடைய குரலுங்க. மல்லிகா என்ன தனியாக தவிக்க விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்டிருக்கான். உடனே என்னாச்சு இப்போ வந்துட்டு நீ எங்கே தாண்டி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லிகா வந்துட்டு கத்திருக்காங்களாங்க வீட்டு பின்வாசல்ல இருந்து. இது யாருக்கு கேட்டுருச்சுன்னா, வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த பாட்டிமாவுக்கு கேட்டுருச்சு. உடனே பாட்டிமா வந்துட்டு என்ன இந்த நேரத்தில் சவுண்டு கேட்குது, மல்லிகா இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்குள்ளே என்னன்னா மல்லிகா வந்துட்டு திரும்ப சவுண்டு கேட்ட இடத்த நோக்கி வந்துட்டு அந்த மல்லி தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அப்படி போய்கிட்டே இருந்திருக்காங்க. சவுண்டு ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஈவன் அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கெட்டு போன நாத்தம் அது பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் மல்லிகாவுக்கு சவுண்டு ரொம்ப கிட்ட நெருங்கிட்டே இருக்குதுங்க. சுமதியோடைய சொத்தம் வந்துட்டு ரொம்ப கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மல்லி தோப்புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்குதுங்க. ஸோ தோப்பெல்லாம் விளக்கிட்டு டக்குன்னு பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தா என்னென்னா, ஒரு செடி அப்படி விளக்கும் பொழுது அங்கே ஒரு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டெட் பாடி அழுகி போயிருச்சுன்னா எப்படி இருக்கும், நீங்கள் வந்துட்டு நம்ம மூவிலெலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்கெல்லாம் ஃபுல்லாக வெட்டாங்க. ஃபுல்லாக வெட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பாடி ஏதோ தண்ணியில் உப்பி போன மாதிரி வந்துட்டு மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டு அழுகி போன மாதிரி கண்ணெலாம் வெளியே வந்து ஒரு மாதிரி அகோரமாக கோரமாக பார்த்தீங்கன்னா, சட்டனாக அந்த பொண்ணு வந்துட்டு மல்லிகை வந்துட்டு அந்த செடியை விளக்கும்போது அந்த முன்னாடி வந்துட்டு அந்த மல்லிகைக்கு அந்த ஒரு சுமதியோட உருவம் தெரிஞ்சிருக்குது அழுகி போன மாதிரியும். அதை பார்த்து அந்த செகண்டே அலறி அடிச்சிட்டாங்களாங்க. அலறி அடித்து ஒரு மாதிரி பேய் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வரும்போது என்ன இருக்குதுன்னா, அந்த கீழே இருக்க அந்த மல்லி செடிகளுக்குள்ளே வந்துட்டு ஏதோ கல் தட்டி இருக்கு போல். அந்த கல் தட்டி கீழே விழுந்திருக்காங்களாங்க மல்லிகா. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களால கால் பயங்கரமாக சுளுக்கிடுச்சு. அவங்களால எந்திக்கவே முடியல. தூரத்தில் பாட்டி வந்துட்டு என்னென்னா மல்லிகா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மல்லி எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மல்லிகா வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க. சரி பாட்டிக்கிட்ட நான் இருக்கிற இடத்த வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சாலும் மல்லிகாவால் பேச முடியலங்க. மல்லிகா வாயிலிருந்து ஒரு சொட்டு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. அவங்க பேச நினைக்கிறாங்க, ஆனால் வார்த்தைகள் வர மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு சிச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சடனாக அந்த உருவம் திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த உருவம் அப்படியே வந்துட்டு கிட்ட நடந்து வருதுங்க. அது ஒரு அழுகி போன உருவம் எப்படா நடந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி மல்லிகாவுடைய மனசில் ஒரு தாட்டு இருந்திருக்குது. பட் என்னென்னா அவங்க ரொம்ப கிட்ட வர மாதிரி இருந்திருக்குது. ஸோ வர அந்த ஸ்மெல்லிலே வந்துட்டு மல்லிகா வந்துட்டு ஒரு வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. கொமட்டி குடலை பரட்டி வாமிட் எடுத்துருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த உருவம் அப்படி மல்லிகா கிட்ட வந்து உட்காந்துருக்குது. உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னென்னா, மல்லிகாவை பார்த்து அந்த உருவம் வந்துட்டு அந்த சுமதிங்கிற உருவம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன் மல்லிகா என்னை தனியாக விட்ட, இங்கே பாரு நான் செத்து போயிட்டேன் பாரு, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வார்த்தைகளை பேசியிருக்குதுங்க. பேசினது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருக்குன்னா, அந்த மல்லிகா அப்படி என்ன பண்ண தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல, கால் சுளுக்கி போய். இப்போ அந்த கை ஒரு மாதிரி வந்துட்டு நகம்லாம் பெருசாட்டு பயங்கரமான அழுகி போன கை பார்த்தீங்கன்னா மல்லிகா கழுத்து நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க. கழுத்து நோக்கி வந்தது மட்டும் இல்லாமல் கழுத்தில் வந்துட்டு இருத்தி கை வச்சிருக்குது. இருத்தி கை வச்சு அமுக்கவும் செஞ்சுருக்குது அந்த உருவம். அமுக்கின மறு நிமிஷம் என்ன இருக்குதுன்னா, அந்த கழுத்தே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருக்குதாங்க. ஸோ பயங்கரமாக ஏதோ நெருப்பு நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிருக்குதான். மல்லிகா ஒரு செகண்டில் வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அலறி கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. கத்தின மறு நிமிஷம் என்ன இருக்குது, திரும்ப வந்துட்டு மல்லிகா வந்துட்டு கன்னத்தில் யாரோ டம்முன்னு அடிச்சிருக்காங்க. அப்போ தான் மல்லிகா வந்துட்டு முழிப்பு வந்துருக்கு. அந்த டைமில் மயங்கிட்டாங்க போல். முழிச்சு பார்த்தா முன்னாடி பாட்டிங்க, மல்லிகாவுடைய பாட்டி. என்னாச்சு மல்லிகா, ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்து கத்திட்டு இருக்க, என்னாச்சு, ஏன் இங்கே மாதிரி விழுந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிகாவுக்கு ஒன்றுமே ஓடலை, ஒன்றும் புரியல. அவங்களால வந்துட்டு எதுவுமே பேச முடியல. உடனே வந்துட்டு ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ மல்லிகா என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்துட்டு மல்லிகாவை பொறுமையாக தூக்கிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க.
வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பாட்டி கேட்குறாங்க, "மல்லிகா என்னாச்சு? எதுக்கு இந்த ராத்திரி நீ அந்த காட்டுக்குள்ளே போன? உன்ட்ட நேத்து ராத்திரியே சொன்னேன்லையே யாருமே வரல, இன்னைக்கு போகாதன்னு சொன்னேன். எதுக்கு நீ போன?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா பாட்டி திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா மல்லிகா வந்துட்டு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலையாங்க. எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன ஆகுது, ஏதோ பேய் அறிஞ்ச மாரி இருக்கா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி என்ன பண்றாங்க, "நாளைக்கு உன்ன கூட்டிட்டு போய் கோவில் திருவிழா வரப்போகுது இல்லையா? உனக்கு கோவில்ல வந்துட்டு காப்பு கட்டி விட்றோம் பாரு" அப்படிங்கிற மாரி வந்துட்டு என்னன்னா, பாட்டி வந்துட்டு மல்லிகாவ பார்த்து சொல்லியிருக்காங்களாங்க. அப்படியும் மல்லிகா வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம அமைதியா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க அடுத்த நாள் காலையில இருக்குது. காலையில ஆனதுக்கப்புறம் மல்லிகாவுடைய அப்பா, அம்மா வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்களாங்க விஷயம் தெரிஞ்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மல்லிகா எங்க அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள வந்துட்டு சுருண்டு நல்ல குளிர் காய்ச்சலுங்க. பயங்கரமான குளிர் காய்ச்சல் போல உடம்பெல்லாம் தரதரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லிகா ஒரு மாரி சுருண்டு அந்த ரூம்குள்ள கிடந்துட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ இத பார்த்ததும் மல்லிகாவுடைய அப்பா, அம்மா வந்து ஒரு மாரி துடிதுடிச்சு போய், "என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சும்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு பாட்டிய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. "உங்கள நம்பி தானே பொண்ண விட்டுட்டு போறோம். நீங்க இந்த மாரி பண்ணியிருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் பாட்டி சொல்லியிருக்காங்க, "இங்க பாரும்மா நான் எவ்வளவோ சொன்னேன். நைட்டு 1:30 மணி 2 மணிக்கு இந்த மாரி கிளம்பி போனாம்மா. ஈவினிங் போனப்போ நடந்த விஷயம் இல்ல." அப்படிங்கிற மாரி பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி மல்லிகாட்ட போய் கேட்கலாம், "என்னாச்சு மல்லிகாக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா, மல்லிகா ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்களாங்க. "என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு மல்லிகா அந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மல்லிகாவுடைய ஃபேமிலியால தெரியலங்க. சரி ஓகே கோவில் திருவிழா வரப்போறது இல்லையா? வந்துட்டு எல்லாரும் காப்பு கட்டிட்டு இருப்பாங்க. நம்மளும் போயிட்டு காப்பு கட்டலாம். மல்லிகாவ கூப்பிட்டு போய் காப்பு கட்டலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணி, மல்லிகாவ கூப்பிட்டுருக்காங்க. வரவே இல்லையா? பட் என்ன பண்ணிட்டாங்க, வலுக்கட்டாயமா வந்துட்டு மல்லிகாவ வந்துட்டு இழுத்துட்டு நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாங்க. ஸோ அப்படி கோவிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க கோவில் பூசாரி இருப்பார் இல்லையா? அவர்ட்ட போயிட்டு மல்லிகாவுடைய அப்பா வந்துட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் பொண்ணுக்கும் கோவில் திருவிழாக்காக காப்பு கட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்லி பேசியிருக்காங்களாங்க. அப்ப அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, "இல்லையா இன்னைக்கு கட்ட முடியாது. எப்போ கால் நாட்டுறாங்களோ அப்பதான் வந்துட்டு காப்பு கட்டணும். ஏன் நேத்தே வந்துட்டு கால் நாட்ட முடிஞ்சு நேத்தே எல்லாரும் காப்பு கட்டிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கட்டுறதுங்கிறது நல்லா இருக்காதே." அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, அப்பதான் அந்த நபர் வந்துட்டு யாரு அந்த மல்லிகாவுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இல்லையா என் பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட மாரி தெரியுது. ஒரு மாரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க காப்பு காப்பு கட்டாட்டி ஏதாச்சும் தீர்த்தம் குடுத்து வந்துட்டு பொண்ணுக்கு திருநாராச்சும் போட்டு விடுங்கயா." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மல்லிகாவுடைய அப்பா சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பூசாரி வந்துட்டு சரி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாம். பொண்ணு கோவிலுக்கு வெளிய தான் நின்னுட்டு இருந்திருக்காங்க. சரி கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள வரும்போது வந்துட்டு என்னன்னா, வரவே மாட்டேன்னு அடம் புடிச்சிருக்காங்க. ஸோ அதாவது எல்லாரும் சேர்ந்து இழுத்து பார்த்துருக்காங்க. வாய்ப்பே இல்ல. ஸோ இத அங்க இருந்து நோட் பண்ணிட்டு இருந்த அந்த கோவிலுடைய பூசாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு திருநாத்து கோப்பையும் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, அந்த கோவிலுடைய தீர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா வந்துட்டு இவரே வந்துட்டு கோவில விட்டு வெளிய வந்திருக்காராங்க. அப்படி வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஏன் உள்ள வர மாட்டேங்கிற? வந்தா என்ன அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பூசாரி வந்துட்டு அந்த பொண்ண பார்த்து கேட்டிருக்காங்களாம். வர முடியாது அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு மாரி டிஃபரண்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா வந்துட்டு சொன்னா கேட்க மாட்டல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, விபூதிய அள்ளி பார்த்தீங்க வந்துட்டு நேரா அந்த அந்த பொண்ணு இருக்கா பாருங்க மல்லிகா, அவங்க மேலேயே தூக்கி போட்டுருக்காங்களாம். அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா, மல்லிகா எல்லார் கையும் உதறிட்டு நேரா வந்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. ஓடுனவங்கள டக்குன்னு ஓடி போய் இப்ப மல்லிகாவுடைய அப்பா அம்மாலாம் பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பூசாரி என்ன சொல்லிட்டாருன்னா, "இங்க பாருங்கய்யா, இது உங்க பொண்ணு மல்லிகா இல்ல. அவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா புகுந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இத அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கே வந்துட்டு பேராபத்தியா" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. ஆனா, இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது, மல்லிகாவுடைய அம்மா மட்டும் இதில வந்துட்டு அக்செப்டே பண்ணிக்காம என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு, "இல்ல என் பொண்ணுக்குலாம் வந்துட்டு இந்த மாரி நீங்க சொல்ற மாரி பேய் பிசாசுலாம் ஒண்ணும் பிடிக்கல. சும்மா வந்துட்டு உங்க மூட நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு என் பொண்ணுகிட்ட திணிக்க பார்க்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என் பொண்ணுக்கு உடம்பு தான் சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா சரியாயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மல்லிகாவுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா அது போக அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு நேரா மல்லிகாவுடைய பாட்டி நல்லா திட்டிட்டு, "எல்லாம் உங்களால தான்." அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிட்டு, நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு, "இல்ல உங்க பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. ஆனா உங்க பொண்ணுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வேற ஏதோ ஒரு விஷயத்தினால தான் பாதிக்கப்பட்டிருக்குது." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, "உங்க பொண்ணு தானா சரியானதா உண்டு." அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு கைய விரிச்சிட்டாங்களாங்க. ஸோ இப்போ மல்லிகாவுடைய அம்மாக்கும், அப்பாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. அப்பா என்ன சொல்றாரு, "நம்ம பொண்ணு உடம்புல வந்துட்டு பேய் தான் ஏதாவது புகுந்திருக்கும் போல." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இருந்தாலும் தான் பொண்ணுடைய மட்டும் உயிர் பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த அம்மா வேற வழி இல்லாம, "சரி என்னமோ பண்ணி தொலைங்க. சீக்கிரமா உங்களுக்கு வந்துட்டு என் பொண்ண உடம்ப குணப்படுத்தி என் பொண்ண என்கிட்ட கொண்டு வந்து குடுங்க." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, இப்போ அந்த மல்லிகாவுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரு மட்டும் நேரா அந்த கோவில் பூசாரிட்ட போயிட்டு, "ஐயா நேத்து நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க என் ஒய்ஃப் சொன்னதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணா என் பொண்ணுடைய உடம்புல இருந்து அந்த ஆத்மா விரட்டலாம்?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்டதுமே அந்த கோவிலுடைய பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஐயா இங்க பாருங்க, இப்போ கோவில்ல வந்துட்டு வேற திருவிழா ஆரம்பிக்க போகுது. இந்த மாரி விஷயம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா வந்துட்டு ஏதோ கோவில் பூஜைக்கே களங்கம் ஏற்படுத்துற மாரி இருக்கும். நீங்க எதுக்கும் நான் ஒரு அட்ரஸ் குடுக்குறேன். அந்த அட்ரஸ்ல இருக்கிறவர போய் பாருங்க. நம்ம பக்கத்து ஊர் தான். அவர போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே அன்னைக்கே வந்துட்டு சைக்கிள் எடுத்து நேரா என்ன பண்றாருன்னா, பக்கத்து ஊருக்கு அந்த அட்ரஸ் நோக்கி போறாருங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர், வைத்தியரும் கூட.
வைத்தியம் மட்டும் இல்லாம பேய விட்றது இந்த மாரி சித்து வித்தைகளும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்ககிட்ட போய் பார்த்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இவருக்கு ஃபுல்லா தெரியாது இல்லையா? அப்போ அவருக்கு தெரிஞ்ச லெவலுக்கு ஓரளவு நடந்த விஷயங்கள ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வைத்தியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னது இப்ப என்னன்னா, அந்த சைக்கிள்லயே வந்துட்டு அந்த வைத்தியருமே நானும் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்படி வந்து அந்த பொண்ண பார்த்து அந்த வைத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க பொண்ணு உடம்புல உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பயங்கரமா துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆத்மா தான் புகுந்திருக்குது. ஆனா, அத இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல விரட்டுறது சாத்தியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கோவில்ல வந்துட்டு பூஜை நடக்க போது, பூஜை ஆரம்பிக்க போது. ஸோ, அதனால உங்க ஆத்மா வந்துட்டு பயங்கரமா உக்கிரமா இருந்துட்டுருக்கும். ஸோ, எந்த லெவலுக்கு ஆத்மா அந்த பொண்ணுடைய உடம்ப நீங்க பத்திரமா வச்சுட்டு இருக்கீங்களோ, அந்த லெவலுக்கு உங்க பொண்ணுடைய உயிருக்கு வந்துட்டு பாதுகாப்பு. ஸோ, இப்ப எதுவும் பண்ண முடியாது. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன நல்ல சக்தியோட சக்தி வந்துட்டு அதிகமாகி, கெட்ட சக்தியோடைய சக்தி வந்துட்டு கம்மியா இருக்கும். அந்த டைம்ல மட்டும் தான் இந்த ஒரு ஆத்மா நம்ம வந்துட்டு விரட்ட முடியும். அதுவரைக்கும் இந்த பொண்ணுடைய உடம்ப நீங்க தான் வந்துட்டு கட்டி போட்டு பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த வைத்தியர் சொல்லியிருக்கிறாருங்க. அப்படி அவர் சொன்னத கேட்டதுக்கப்புறம் எப்படியோ நாங்க பத்திரமா வச்சுக்க முடியும். நாங்க வந்துட்டு 1 செகண்ட் கண்ணமைக்கிறதுக்குள்ள வந்துட்டு ஓடி போய் தான் சொல்லும் பொழுது, வேற வழியே இல்ல. சங்கிலியோ, கயிறோ வச்சு நீங்க வந்துட்டு உங்க பொண்ண அது உங்க பொண்ணா பார்க்காம ஒரு பேயா நினைச்சு நீங்க கட்டி போட்டா மட்டும் தான் உங்க பொண்ணுடைய வந்துட்டு உயிரை வந்துட்டு நீங்க காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாரி அந்த வைத்தியர் சொல்லியிருந்தாருங்க. வேற வழியே இல்லாம இந்த சங்கிலி அது போக கயிறு எல்லாத்தையுமே வச்சு என்னன்னா, அந்த விலங்குகளையும் மிருகங்களையும் கட்டி போடுற மாரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொண்ண வந்துட்டு அவங்களே கட்டி போடுறாங்க. அப்படி கட்டி போட்டது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா கொஞ்சம் அமைதியா சாந்தமடைய கத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆத்மா, அது கொஞ்சம் சாந்தமடைகிறதுக்காக இந்த வந்த வைத்தியருக்கு ஒரு சில மந்திரங்கள போட்டு அந்த ஆத்மாவ கொஞ்சம் சாப்பிடாம இருந்தா செத்து போயிருக்கணும் பார்த்தீங்களா, அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு சில விஷயங்கள மட்டும் அந்த ஆத்மாவுக்கு பண்ணிட்டு இந்த வைத்தியர் கிளம்பி போறாருங்க. அப்படி போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1 வார காலம் அந்த ஆத்மா பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு கத்திட்டு வச்சுட்டு அந்த மாரி தான் இருந்துட்டு இருந்திருக்குதுங்க. ஆனா சாப்பாடு நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் ஏதாச்சும் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சிக்கன மட்டும் தான் அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்டுருக்காங்களாம். வெஜ்ஜுங்கிற ஒரு சாப்பாட தொடவே இல்லையாங்க. அப்படிதாங்க வந்துட்டு இந்த கோவில் திருவிழா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. கோவில்ல அங்க மணி அடிக்கிறதுக்கும், அது போக அந்த மேளதாள சத்தத்துக்கும், இங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த வீடையே இடிச்சு போடுற லெவலுக்கு பவராட்டு இந்த ஆத்மா வந்துட்டு பயங்கரமா கத்திட்டும், திணறிட்டும் இருந்துட்டு இருக்குது போலங்க. ஸோ இப்போ அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வைத்தியர் சொன்ன மாரி வந்துட்டு அந்த ஒரு பௌர்ணமி வந்திருக்குது. அந்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் வைத்தியர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. வந்து பார்த்துருக்காரு. வைத்தியர் நெனச்ச மாரியே ஆத்மா வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடாம ரொம்ப டயர்டாகி வந்துட்டு ஒரு மாரி சாகுற நிலைமைக்கு போயிருச்சுங்க. இதுக்கு மேலே விட்டா சரியாகாது அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணி, அந்த செகண்டே வந்துட்டு என்னன்னா, வைத்தியர் வந்துட்டு என்னன்னா, அவங்க வீட்டை சுற்றி வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்னத்த தேடுறாரு அப்படிங்கிறது எதுவுமே புரியல. அவ்வளோ பெரிய லேண்ட் யோசிச்சு பாருங்க. 5 ஏக்கர் கிட்ட லேண்ட் இருக்குது. அந்த லேண்ட் முழுவதுமே வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு உட்காந்து ஏதோ மந்திரங்களை போட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா, ஒரு இடத்த மார்க் பண்ணிட்டு இங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை உட்கார வச்சு ஏதோ யாகங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்காருங்க. நல்லா வந்துட்டு கல்லெல்லாம் வச்சு ஃபுல்லா தீ எரிய விட்டு அதில் ஏதோ மந்திரங்கள்லாம் போட்டு யாகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாருங்க வைத்தியரை பார்த்து. அதாவது அந்த ஒரு பூசாரியை பார்த்து, ஐயா ஒரு சின்ன ஒரு சந்தேகம், எதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க, ஏன் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மல்லிகாவுடைய அப்பா வந்துட்டு வைத்தியரை பார்த்து கேட்க, அப்போ தான் வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எதுவுமே உங்களுக்கு புரியாது, இந்த பூஜை முடிகிறது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெளிவாக நானே சொல்கிறேன், ஏன் உங்கள் பொண்ணு உடம்புல இருக்க அந்த ஆத்மாவே எல்லாத்தையும் சொல்லும், நீங்கள் வந்துட்டு பொறுமையாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்லங்க. அப்போ தான் அந்த ஆத்மா கிட்ட இவர் வந்துட்டு எல்லா மந்திரங்கள்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை தான் வசப்படுத்திட்டு இந்த வைத்தியரை வந்துட்டு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி என்ன கேட்டிருக்காருன்னா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நார்மலாக எல்லாரும் என்ன கேட்பாங்களோ அதே மாதிரி தாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்போ இந்த குடும்பத்தை போட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த வைத்தியர் வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட கேட்டிருக்காராங்க. அப்போ இப்போ தான் அதாவது வந்துட்டு இப்போ வைத்தியரோட வசத்தில் தான் அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது சொன்னதை கேட்டு அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. அது யாருடைய ஆத்மா தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த வைத்தியர் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த மல்லிகாவுடைய அப்பா இருக்காரு பாருங்க, அந்த அப்பாவுக்கு 2ஆம் தரத்தோடைய பொண்ணு தான் மல்லிகாவாம். முதல்ல அந்த நபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு நபர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன சண்டையில் அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த தோட்டத்தில் வந்துட்டு இப்போ உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல புதைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 மாதம் கழித்து உடனே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை தான் நீமா.
அதுக்கப்புறம் தான் இந்த மல்லிகாவுடைய அப்பா வந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த மல்லிகா அப்படிங்கிறதுங்க. ஸோ இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணாமல் இப்போ எதுக்குமா அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் சாகும்பொழுது என் வயிற்றில் ஒரு குழந்தை இருந்துச்சு, அது ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறக்கும்னு நினச்சி நான் சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படுபாவி என்னை என் வயிற்றில் சமட்டியே வந்துட்டு அந்த குழந்தையை மிதிச்சே வந்துட்டு என்னை கொலை பண்ணி உள்ளே பதச்சு வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் யாருன்னா மல்லிகாவுடைய அம்மாவுக்கு கூட தெரியாதுங்க. இப்போ வரைக்குமே தெரியாதுங்க அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே நின்று மல்லிகாவுடைய அம்மா வந்துட்டு கேட்டு துடிச்சு அவங்க அழுதுகிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவனை நான் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னையும் என் குழந்தையை கொண்டுட்டு இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கான். நான் இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியல. அதனால் எனக்கு வேறு வழி தெரியல. நானும் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டத்தை இவனும் இவன் குடும்பமும் படணும். ஒவ்வொரு உயிராக நான் வந்துட்டு உறிஞ்சி எடுக்க போகிறேன். எவனுமே இவங்க குடும்பத்தில் வந்துட்டு சந்தோஷமாக வாழக்கூடாது. முதல்ல இவன் ஆத்தாகாரி தன் பிள்ளை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி குடும்பம் பண்ணி என்னை வந்துட்டு குழி தோண்டி உள்ள அவன் தோட்டத்திலே புதைச்சி வச்சிருக்கான். ஒரு வாரத்தை அவங்க ஆத்தா வந்துட்டு அவனை திட்டலை. நீ சரியா தான்ப்பா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தாக்காரி சொல்லியிருக்கா. எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அதனால் வந்துட்டு இவங்க குடும்பம்லாம் நிம்மதியாக வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அந்த வைத்தியர்கிட்ட அந்த ஆத்மா வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னு அவளை ஃபஸ்ட்டு அடித்து கொல்லுங்கயா, ஃபஸ்ட்டு அவளை அடித்து வரட்டுங்கயா, அந்த இடத்த இருக்கக்கூடாது, தெரியாதனமாக வந்துட்டு இந்த இடத்துல அவனை நான் புதைச்சி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் யார் மல்லிகாவுடைய அப்பா அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்க முடியாமல் யார் மல்லிகாவுடைய அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டாங்க. செவுத்தில் அந்த மோட்டர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குதுங்க, அதில் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க தோட்டத்துக்குள்ளே. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன இப்போ திரும்ப அந்த பூசாரி சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் உனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ அவர் வந்துட்டு தான் ஒரு சின்ன ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே யோசிச்சு பாரு, இந்த ஒரு பெண்மணி 20 வயசுக்கிட்ட ஆக போகுது. இப்போ தான் அந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, கல்யாணம் வேறு ஆக போகுது. நீ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறது நல்லதாக படலாமா, தயவுசெய்து இதை நீ மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் எவ்வளவோ போராடி பார்த்துருக்காருங்க. அந்த பூசாரி என்ன பண்ணியும் அந்த ஆத்மா அடங்குற மாதிரி தெரியல. வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆத்மா வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அழிச்சிருக்காருங்க. வந்து ஆத்மா சாந்தி கொடுத்து அமுச்சு வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மல்லிகா அப்படிங்கிற பொண்ணு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, மந்திரவாதி வந்துட்டு அதாவது வைத்தியரை வந்துட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு மல்லிகாவை எழுப்பியிருக்காருங்க. மல்லிகா நார்மலாக சாந்தமாக இருந்துச்சு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் உடனே மல்லிகா நீ உனக்கு சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மல்லிகாவுடைய பாட்டியாக இருக்கட்டும், அந்த மல்லிகாவுடைய அப்பாவாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து மல்லிகா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்லங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து உடனே அந்த மந்திரவாதி இருக்கார்ல வைத்தியர், அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு ஒரு பாவத்தை பண்ணியிருக்கேன், அந்த பாவத்தை கழுவுறதுக்கு எனக்கு அந்த பாவத்தை போக்குறதுக்கு எனக்கு என்ன எத்தனை யுகம் ஆகும் தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் எதுக்காகவும் என்னை கூப்பிட்டு என்னை தேடி வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் மல்லிகா வந்துட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் மல்லிகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, தன்னுடைய ஃப்ரெண்டு சுமதி வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே உளுந்து செத்து போன மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுச்சு, நான் போய் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மல்லிகா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடா புதுசாக ஒரு குண்டை தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊரில் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, சுமதி அப்படிங்கிற பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. ஊரில் குளிக்க போன இடத்துல வந்துட்டு கால் வந்துட்டு சகதிக்குள்ளே மாட்டி மூச்சு திணறி வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சாங்க. இந்த மல்லிகா ஒரு சம்பவம் நினச்சா சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சுமதிங்கிற பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இப்போ தான் அந்த ஊரில் இருக்க ஊர் மக்களுக்காக இருக்கட்டும், அது போக இந்த மல்லிகாவுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ஒரு விஷயம் வந்துட்டு தோணுது, ஒரு ஆத்மாவால் ஒரு உயிரோடு இருக்கவங்களுடைய உடம்பை வந்துட்டு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஆத்மாவால் இந்த மாதிரி இறந்து போனவங்க உடலையுமா பிடிச்சி, அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பை வச்சு இன்னொரு உயிரோடு இருக்கவங்களும் பயங்காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மையாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னுடைய அக்காவை பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி. இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்குதுங்க. திருமணமாக்கி எனக்கு இப்போ அக்கான்னு சொல்கிறது இல்லையா, அந்த அக்கா பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு என்ன இருக்குதுன்னா அந்த அம்மா இறந்து போயிருக்காங்களாம். ஸோ இது வந்துட்டு கோஇன்சிடென்ஸா இல்லை வந்துட்டு அந்த ஆத்மாவால் இறந்து போனாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியலையாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சம்பவத்தில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆக்சுவலி வந்துட்டு இங்கே பாதிக்கப்பட்ட நபர்னு பார்க்கும்போது யாருமே எதுவுமே பாவம் செய்யாத அந்த மல்லிகா அப்படிங்கிற அந்த ஒரு அம்மா தாங்க வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், மல்லிகாவுடைய அப்பா பண்ண ஒரு கேவலமான வேலை, அது போக மல்லிகாவுடைய பாட்டி பண்ண ஒரு கேவலமான வேலையினால இப்போ சம்மந்தமே இல்லாமல் மல்லிகா அவங்களுடைய ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா இல்லாமல் அந்த அம்மா இல்லாத ஒரு தவிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் மக்களே வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், உளறி இருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா
இதனால் இந்த ஸ்டோரியை வந்துட்டு பேசுகிறதுக்கே என் வாய்கள் வரல, நாக்கு வந்துட்டு அதுக்கான வந்துட்டு இடம் எனக்கு கொடுக்கல. ஸோ மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான திகிலான ஸ்டோரியில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். அண்ட் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு எண்ட் ஸ்க்ரீனில் பயங்கரமான பல அமானுஷமான ஸ்டோரிகள் வந்திருக்கும். ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். பாய். நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ். பாய்.